என்ன கொடுமை! ஈரானுடைய உச்சக்கட்ட தலைவர் அயதுல்லா காமினி அவரை, அவர் மகளை, மருமகனை கொன்று குவித்து விட்டார்கள். நம் கண் முன்னாலேயே நடந்து விட்டது. படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அது போதாதென்று ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்கும், அழிப்போம் ஈரானை பகிரங்கமாக சொல்லுகிறான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப். அமெரிக்க சரித்திரத்திலேயே இப்படி ஒரு கோமாளி குடியரசுத் தலைவராக வந்தது கிடையாது. இப்படி ஒரு கொடியவன் குடியரசுத் தலைவராக வந்தது கிடையாது. அதனால்தான் நாங்கள் அழிப்போம் என்கிறார். ஈரானையே அழிப்போம் என்கிறார். எங்கே ஐநா சபை இருக்கிறது? உயிரோடு இருக்கிறதா ஐநா சபை? அதுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கிறதா? பிறகு எதற்கு பெயருக்கு ஐநா சபை என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இவ்வளவு கொடுமைகளையும் செய்தாலும் அவர்கள் மனம் கலங்கவில்லை. ஈரானியர்கள் அதற்கு இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பெசிஸ்கியான், நாங்கள் எதிர்த்து போராடுவோம், நாங்கள் அந்த பதிலுக்கு அடிக்கு அடி கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாலும் அமெரிக்க ஏகாதிபத்திய கழுகு ஈரானை கூறு போடுவதற்கு தயாராகிவிட்டிருக்கக்கூடிய சூழலில் இங்கே இருக்கிற பிரதம மந்திரி, தலைமை அமைச்சர் இஸ்ரேலுக்கு சென்று நெத்தன்யாகுவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய அவர் தனிப்பட்ட மனிதராக போவது வேறு, பிரதமர் என்ற பதவியோடு எப்படி போகலாம்? எப்படி நெத்தன்யாகுவை ஆதரித்து அங்கே போய் பேசலாம்? பாலஸ்தீனத்தை காந்தியார் காலத்திலிருந்து, நேரு காலத்திலிருந்து நாம் ஆதரித்து வந்தோம். அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் சுதந்திர பாலஸ்தீனம் கேட்பதற்கு சகல உரிமைகளும் இருக்கின்றது. அவர்கள் ஐநாவிலே அவர்கள் உறுப்பினர் ஆகாவிட்டாலும் பார்வையாளர் நாடாக ஆக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த இஸ்ரேலிலே போய் பேசிவிட்டு இன்றைக்கு சாயங்காலம் தென் தமிழ்நாட்டின் தலைநகரமாகிய நான்மாடக்கூடலில் மதுரையில் நரேந்திர மோடி பேசுகிறார். நான் நரேந்திர மோடியை கேட்கிறேன். கேட்பதற்கு எனக்கு நாடாளுமன்றத்தில் இப்பொழுது வாய்ப்பில்லை. இருந்தால் நேராகவே கேட்பேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. நெஞ்ச துணிவோடு கேட்பேன். அப்படி கேட்டிருக்கிறேன் கடந்த காலங்களில். நேருக்கு நேராக, நெஞ்சுக்கு நேராக அவர் மீது பானங்களை தொடுத்திருக்கிறேன். பக்கத்தில் அமித்ஷா உட்கார்ந்திருக்க வாய்மூடி கேட்டுக் கொண்டிருந்தார் நரேந்திர மோடி. 45 நிமிடம் அவரை வாட்டி வதைத்திருக்கிறேன் சொற்களால். என்ன தைரியத்தில் நீங்கள் மதுரையில் என்டிஏ கூட்டம் போட்டீர்கள்? அந்த கூட்டத்தில் கவர்னருக்கு என்ன வேலை? அவருக்கு என்ன வேலை? இங்கே இருக்கிற ஆளுநர் ரவிக்கு நீங்கள் அரசியல் கட்சிகளை வைத்துக் கொண்டு அரசியல் பிரச்சாரம் செய்வதற்காக மதுரையிலே கூட்டம், என்டிஏ கூட்டம். What business the governor of Tamil Nadu has got to attend that meeting? கவர்னருக்கு அங்க என்ன வேலை? இதுதான் கொடுமை.